எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் வந்து பெருந்துறை தொகுதி ஊத்துக்குழி மத்திய ஒன்றியம் ஆலாம்பாளையத்துலேருந்து வந்திருக்கிறோம். பக்கத்து ஊர் தான், ஒரு 5 கிலோமீட்டர் தான் வரும் எங்கள் ஊர். நாங்கள் வந்து இந்த ஒரு வாரமாகவே வந்து 10 நாளாக வந்து பார்வையிட்டு தான் வர்றோம். நான் இன்னைக்கு வந்து பார்த்தா இவ்வளவு கூட்டம் வந்து இப்போவே வந்து கூட்டம் நிறைஞ்சிட மாட்டேருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. தலைவர் தளபதி வர்றதுனால பயங்கர ஆர்வமாக இருக்கிறாங்க. இன்னும் வந்து அதிகமாக கூட்டம் வர்ற போது இந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் இடம் பத்துமான்னு வந்து ரொம்ப தான் இருக்குது. ஆனால் 2026 வந்து நம்ம மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அண்ணன் தளபதி அவர்களாக தான் இருக்கணும். நாங்கள்லாம் அதைத்தான் எதிர்பார்க்குறோம். இந்த அளவுக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து 2026 வந்து நம்ம தளபதி விஜய் அண்ணன் தான். மக்களுக்காக அவர் என்ன செய்வார் நினைக்கிறீங்க? அவர் வந்தா மக்களுக்காக வந்து ஏழை எளிய மக்கள் யாரையுமே வந்து அதிகமாக பாவபட்சம் பார்க்காம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லிக்கிறார் அண்ணன். அதனால வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணுவார். அதில் வந்து மாற்றம் இல்லை. ஆனால் வந்து இனி வந்து மாற்றம் வந்து மாறுற மாதிரி ஒரு முதலமைச்சராக வரணும். அதுதான் வந்து மக்களோட விருப்பம். மக்கள் வந்து அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வந்து மாற்றம் இருந்தால் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு நன்மை கிடைக்கும். எல்லாரும் வந்து ஏழ்மையில் இருக்கிறாங்க, ரொம்பவுமே இதாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த தொகுதி எல்லா தொகுதியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஏழை எளிய மக்கள் வந்து ரொம்பவுமே வறுமையில் தான் இருக்கிறாங்க. ஆனால் வந்து முதல்வர் வந்து விஜய் அண்ணன் வந்து வந்தாருன்னா தளபதி கண்டிப்பாக வந்து மாற்றம் மாறும்னு நாங்கள் 2026 வந்து நாங்கள் இந்த இதில் வந்து இந்த மாநாட்டில் வந்து அவர் பேசுறதுல தான் இருக்குது. எல்லா இதுலேயும் வந்து பேசி எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி எல்லாமே அவர் சொல்லுவாருன்னு நாங்கள் எதிர்பார்த்து இருக்கிறோம். 2026 வந்து மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அண்ணன் தளபதி அவர்கள் தான். பெண்களுக்காக அவர் என்ன சேஃப்டி பண்ணுவார்? பெண்களுக்காகனா இப்போ வந்து பெண்களுக்கு பாதுகாப்புங்கிறது வந்து அதிகமாக இல்லை. அதாவது வந்து பெண்களுக்கு வந்து அதிகமாக வந்து அவர் சொல்லிக்கிறார். முன்னாடியே வந்து ஒரு அறிக்கையும் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கோன்னு சொல்லிக்கிறாரு. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா பெண்களும் வந்து அதை வந்து எல்லாருமே வந்து இங்கே மாநாட்டுக்கு விருப்பத்தில் தான் இருக்கிறாங்க எல்லாரும் வந்து. அதனால் வந்து முதல்வர் வேட்பாளரை வந்து அறிவிக்கலாம்னு சொல்லி எல்லாரும் ஒரு ஆர்வமாக இருக்கிறாங்க. எல்லாரும் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக காலையில் வந்து எல்லாரும் இப்போவே வந்து ரீச் ஆகிட்டாங்க. எல்லாம் வெளியிருந்து வந்து எல்லாமே இப்போ ரீச் ஆகிட்டாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி வந்திருக்கீங்க, நாளைக்கு வருவீங்களா? கண்டிப்பாக நாளைக்கு வருவோங்க. நாங்கள் இந்த ஒரு வாரமாகவே இங்கே தான் இருக்கிறோங்க. அதாவது வந்து இங்கே வந்து பார்வையிட்டு நாங்கள் வந்து எல்லாம் வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. தளபதி வந்து எங்கள் ஏரியாவுக்கு வர்றாருன்னு சொல்லி எங்களுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் கூட நாங்களும் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறோங்க. 2026 வந்து விஜய் சார் வந்து முதல்வர் ஆவார்னு கண்டிப்பாக எப்படி சொல்றீங்க? ஏன்னா வந்து மக்கள் மனதில் வந்து கூட்டம் சேருமா, கூட்டத்துக்கு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேச்சுகள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லை. அதாவது வந்து வீட்டிலேருந்து கிளம்புற போதே வந்து இப்போ எங்கள் ஊர்லேயே வந்து எங்களையே வந்து தளபதி வராருல்ல எப்போ வர்றாரு அப்போ வர்றாருன்னு ஊர் ஃபுல்லாக வந்து எங்கள் ஊர்லேயே வந்து பக்கத்து ஊர்ல எல்லாம் கேட்டுருக்குறாங்க. அதாவது அந்த அளவுக்கு வந்து மக்கள் மனதில் வந்து இருக்கிறாங்க. அதனால வந்து கண்டிப்பாக வந்து மக்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சிட்டாரு. ஏழை எளிய மக்கள் மனசில் எல்லாம் இடம் பிடிச்சிட்டாரு. கண்டிப்பாக வந்து 2026 வந்து நம்ம தளபதி தான் வருவார், விஜயன். ஓகே. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நான் திங்களூர்லேருந்து வரேன். விஜய் சார் நாளைக்கு என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன இப்ப தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை பத்தி பதிலடி கொடுப்பாரு. அப்ப வந்துட்டு கட்சியை பத்தி பேசுவாரு. அப்ப நம்மளுக்கு என்ன செய்யும், நல்லதை பத்தி பேசுவது. அவ்வளோ. அரசியல் ஏதாவது மாற்றம் வருமா? கண்டிப்பா வரும். கண்டிப்பா 2026 நாம தான் கண்டிப்பா வின் பண்ணுவாரு. மக்களுக்காக நல்லது செய்வாரு, எங்களுக்காக நல்லது செய்வாரு. கண்டிப்பா நடக்கும். பெண்களுக்காண்டி என்னென்ன செயல் பண்ணுவாரு? பெண்களுக்காக அவருக்கு என்ன நல்லது பண்ண முடியுமோ அவரால் முடிஞ்ச அளவு பண்ணுவாரு. சரி, சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? என் பேர் கீர்த்தி. நான் விஜயமங்கலத்துல இருந்து வரேன். நான் சின்ன வயசுல இருந்து விஜயை பார்த்துட்டு தான் இருக்கேன். டிவியில தான் நான் பார்த்துருக்கேன். டிவியில பார்க்கும்போதே அவரை பார்க்கும்போதே ஒரு ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். அவர் படத்துல அவரை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு நான் போய் பார்ப்பேன். படத்துக்கு போய் பார்த்துட்டு நாளைக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு நான் 18 வயசு ஆகி நான் போட போகிற முதல் ஓட்டே வந்து விஜய்க்கு தான் நாளைக்கு நான் போட போகிறேன். நாளைக்கு அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவர் 2026 அவர் வந்தால்
தமிழகத்தை வந்து அவர் நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப நினைக்கிறேன். இத்தனை வருஷம் எல்லா கட்சியும் வந்து எதுவுமே மாற்றம் வந்த மாதிரி தெரியல. விஜய் வந்தால் கொஞ்சம் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவரை நாளைக்கு பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆவலுன்னு காத்துட்டு இருக்கேன். பெண்களுக்காண்டி அவர் என்ன பண்ணுவார்னு முதலமைச்சர் ஆனார்? பெண்கள் சேஃப்டிக்காக அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லா விதமான சேஃப்டியும் அவர் மூலமா வரும்னு எதிர்பார்க்குறோம். எல்லா கட்சிக்கும் ஓட்டு போட்டாச்சு. இந்த தடவை ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வருவீங்களா? கண்டிப்பா வரும். அதுக்காக தான் சில்ட்ரன்ஸ் இன்னைக்கே கூட்டிட்டு வந்து காட்டுறோம். நாளைக்கு நாங்க மட்டும் வரணும். சேஃப்டி ஃபர்ஸ்ட் முக்கியங்கிறது. விஜய் வந்து அரசியல்ல என்ன மாற்றத்தை கொண்டு வருவார்னு நினைக்கிறீங்க? சேஃப்டி, பெண்கள் சேஃப்டிக்காக அந்த மாதிரி எல்லாம் நடக்குதுங்க. பெண்களுக்கு தேவையான எல்லா பாதுகாப்பையும் விஜய் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இப்போ உலகத்துல வந்து நிறைய அபியூஸ் அந்த மாதிரிலாம் நடக்குது. அதெல்லாம் எதுவும் வராம விஜய் பார்த்துப்பாரு அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வருவாரு. நார்மல் இதுல எந்த ஒரு ஸ்டெப்பு எடுக்காம இருக்காங்க. ஆனா இவரு ஒரு ஸ்டெப் எடுப்பாரு. இது மூலமா அவருனால பெண்களோட டெவலப்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். 2026ல அவரு மக்களுக்கான முதல்வராக இருப்பாரா? கண்டிப்பா மக்களுக்கான முதல்வரா மட்டும்தான் இருப்பாருன்னு. நீங்க டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவீங்க? கண்டிப்பா டிவிகேக்கு தான் ஓட்டு போடுவோம். வி சப்போர்ட் டிவிகே. வி சப்போர்ட் டிவிகே. நான் போட முதல் ஓட்டே விஜய்க்கு மட்டும்தான் போடுவேன். நீங்க மட்டும் தானா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே, ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி ரிலேஷன் எல்லாரையுமே விஜய்க்கு போட சொல்லி நான் சொல்லுவேன். அவங்களும் விஜய்க்கு தான் போடுவாங்க. அவரு விஜய் வந்தா நல்லா பார்த்துப்பாங்க. தமிழ்நாட்டை வந்து நல்லா பார்த்துப்பாங்க. சரி, ஓகே, நன்றி. தேங்க்யூ.